வணக்கம். புனித நதிகள். ஆமா, கங்கை யமுனை மாதிரியான புண்ணிய நதிகளே தங்களுடைய பாவங்களை போக்கிக்க ஒரு இடத்துல வந்து கூடுதுன்னா அந்த இடத்தோட மகிமை எப்படி இருக்கும்? வாங்க, அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஸ்தலமான திருக்கூடலூரோட கதையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்களேன், புண்ணிய நதிகள்னே நம்ம சொல்றோமே, அந்த நதிகளுக்கே அதோட தூய்மையை திரும்ப பெற ஒரு இடம் தேவைப்படுதுன்னா அந்த ஸ்தலத்தோட பவர் என்னவா இருக்கும்? இந்த ஒரு கேள்விதான் நம்மள நேரா திருக்கூடலூரோட மர்மத்துக்குள்ள கூட்டிட்டு போகுது. அழகான காவேரி ஆத்தோட கரையில இந்த முழு பிரபஞ்சத்தையும் பாதுகாக்கிற ஒரு பெரிய சக்தி இருக்கு. அந்த சக்தி தான் ஜகத் ரக்ஷக பெருமாள். ஆனா இது சும்மா ஒரு பேர் இல்லைங்க. இந்த பேருக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய அர்த்தமே ஒளிஞ்சிருக்கு. அதாவது பிரபஞ்சத்தின் பாதுகாவலர். இது வெறும் பேர் கிடையாதுங்க. நமக்கு ரொம்ப கஷ்டமான நேரத்துல நம்மளை யார் காப்பாத்துவாங்கன்னு ஒரு கேள்வி வரும்போது பக்தர்களுக்கு தைரியத்தையும் நம்பிக்கையே கொடுக்கிற ஒரு மந்திர மாதிரி இந்த பேர். சரி, இந்த பெருமாளுக்கு ஏன் பிரபஞ்சத்தின் பாதுகாவலர்னு பேர் வந்துச்சு? இதுக்கு பதில் தெரிஞ்சுக்க நாம பல யுகங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு பெரிய பிரளயத்தோட கதைக்குள்ள போகணும். பிரளயம் இது ஏதோ சாதாரண வெள்ளம்னு நினைச்சிடாதீங்க. வானமும் பூமியும் ஒன்னா கலந்து உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் அழியிற நிலைமை. அப்படி ஒரு பிரம்மாண்ட பேரழிவு. அந்த அழிவோட விளிம்புல இருந்துதான் இந்த கோயிலோட கதையே ஆரம்பிக்குது. வரப்போற இந்த பெரிய அழிவு நினைச்சு பெரிய பெரிய முனிவர்கள், தேவர்கள், ஏன் புண்ணிய நதிகள் கூட பயந்து போயிட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சு போய் தங்களை காப்பாத்திக்க ஒரு தெய்வீக சக்தியை தேடி அலைஞ்சாங்க. அப்படியே தேடி அலைஞ்ச அவங்களுக்கு அந்த தெய்வீக தீர்வு ஒரே ஒரு இடத்துல கிடைச்சிச்சு. அதுவும் எங்க தெரியுமா? அவங்க எல்லாரும் ஒண்ணு கூட்டின இடத்துல. அந்த இடத்தோட பேர்லயே அதுக்கான பதில் இருக்கு, திருக்கூடலூர். ஆமாங்க, அந்த பிரளயத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக எல்லா புனித நதிகளும் ஒரே இடத்துல வந்து கூடினாங்க. தமிழ்ல கூடுதல்னா என்ன? ஒண்ணு சேர்றது. அந்த ஒரு நிகழ்வு தான் இந்த ஸ்தலத்தோட முதல் அத்தியாயமே. இந்த மாதிரி எல்லா புண்ணிய சக்திகளும் ஒன்னா கூடுனதால அந்த இடத்துக்கு திருக்கூடலூர்னு பேர் வந்துச்சு. அதாவது புனிதமான சந்திப்பு நடக்கிற இடம்னு அர்த்தம். இப்படி ஒண்ணு கூடினவங்களை காப்பாத்த இறைவன் எப்படி வந்தார்? அவர் நிக்கிற அந்த திருக்கோலத்திலேயே ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. பெருமாள் இங்கு கம்பீரமா நின்ற திருக்கோலத்துல கிழக்கு பார்த்து நின்னு அருள் பாலிக்கிறார். அந்த தோற்றத்தை பார்க்கும்போதே பக்தர்களே பயப்படாதீங்க, உங்களை காப்பாத்ததான் நான் இங்க நிக்கிறேன்னு அவர் சொல்லாம சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா அவர் நிக்கிற பீடத்துல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அது 3 அடுக்குகளை கொண்டது. ஏன் 3? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த 3 அடுக்குகளும் பூமி, வளிமண்டலம், அப்புறம் ஸ்வர்க்கம், இந்த 3 உலகங்களையும் குறிக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவர் வெறும் ஒரு உலகத்தை மட்டும் இல்ல, முழு பிரபஞ்சத்தையும் தன் காலடியில நின்னு காப்பாத்துறாருன்னு அர்த்தம். இங்க ஜெகத் ரக்ஷக பெருமாள் மட்டும் இல்ல, அவரோட சேர்ந்து அன்னை பத்மாசனவல்லி தாயாரும் அருள் பாலிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கோயிலோட விமானம், தீர்த்தம், இதுக்கெல்லாம் கூட ரொம்ப விசேஷமான பெயர்கள் இருக்கு. இந்த கோயில் எவ்வளவு பெருமையானதுங்கிறதுக்கு நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க மட்டும் சாட்சி இல்ல, பெரிய பெரிய ஆழ்வார்களும் தேவர்களுமே இதை போற்றி பாடியிருக்காங்க. நம்ம 12 ஆழ்வார்கள்ல ஒருத்தர் திருமங்கை ஆழ்வார். அவர் இந்த பெருமாளை எப்படி பாடியிருக்காரு தெரியுமா? அந்த பெரிய வெள்ளத்துக்கே எதிரா நின்னு உலகத்தையே காப்பாத்தின இறைவன் மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு. இதுவே இந்த கோயில் எவ்வளவு பழமையானது, எவ்வளவு சக்தி வாய்ந்ததுங்கிறதுக்கு பெரிய சாட்சி. கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. இங்க மனுஷங்க மட்டும் இல்ல, தர்மத்துக்கே தலைவரான யம தர்மராஜாவே ஒரு சாபத்தினால பாதிக்கப்பட்டப்போ விமோச்சனம் தேடி வந்தது இந்த திருக்கூடலூருக்கு தான். இங்க வந்த பெருமாளை வழிபட்ட பிறகுதான் அவருடைய சாபமே நீங்கிச்சு. அப்பா, இவ்வளவு மகிமைகள் பாருங்க. சரி, இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த கோயிலுக்கு நாம எப்படி போறது? அதை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட முக்கியமான செய்தியை ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம். திருக்கூடலூர் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப சிம்பிள். எங்கெல்லாம் உண்மையான பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் பக்தர்கள் ஒண்ணு கூடுறாங்களோ அங்க கண்டிப்பா இறைவன் தோன்றி அவங்கள காப்பாற்றுவார். இதுதான் இந்த கோயில் நமக்கு உணர்த்துற தெய்வீக பாதுகாப்போட ஒரு நிரந்தர சின்னம். நீங்களும் இந்த தெய்வீக அனுபவத்தை பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கும்பகோணத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்திலையும், தஞ்சாவூர்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்திலையும் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. பிரபஞ்சத்தையே காப்பாத்தின பாதுகாவலனா, யமனுக்கே சாப விமோசனம் கொடுத்த கருணை வடிவமா, இப்படி இறைவனோட பல பாதுகாப்பு வடிவங்களை நம்ம பார்த்தோம். இதுல உங்களை ரொம்பவே கவர்ந்த, உங்க மனசுக்கு நெருக்கமான வடிவம் எது? யோசிச்சு பாருங்க, உங்க எண்ணங்களை பகிர்ந்துக்கோங்க.